உங்களுடைய ஆவி மனிதன் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்களுடைய எண்ண மனிதன் அல்லது உங்களுடைய சிந்தையில அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உங்களுடைய ஆவி மனிதன் எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அத்தனையையும் உங்களுடைய மனதின் மனிதன் ஏற்றுக்கொள்ள செய்வதுதான் பிரசங்கங்க. ஐயா, உன்னுடைய நாம மகிமைக்காக தேவ ஞானம் என்ன செய்கிறது என்றால் நம்ப முடியாததை நம்புகிறது. யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து தங்களை பற்றி சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள தடுமாறுகிறார்களோ அத்தனை பேரும் ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள். தேவ வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனாலே நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய செய்தியை தொடர்ந்து கேட்கிற நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் பெருக்கம் என்பது நம்முடைய தலையெழுத்து. பெருக்கம் என்பது உன் தலையெழுத்து, வேதமெங்கும் இதையே சொல்லுது. அவர் மேல் அன்பும் அவரை அறிகிற அறிவும் அனுதினமும் பெருகுகின்றன. புதிய புதிய வெளிப்பாடுகள் வெள்ளம் போல பெருகுகின்றன. ஏன் பெருக்கம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா இடத்திலேயும் எல்லா தேவைகளிலும் அது பெருகி கொண்டே இருக்கும். ஆகினால்தான் நாம் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தர் நல்லவர். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 500 அவருடைய அனந்த ஞானம் என்கிற சீரீஸ்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 80 செய்திகளை பதிவிட்டு நாம் யூடியூப்ல டெலிவிஷன்ல அப்லோடு பண்ணி இருக்கிறோம். அவைகளை நீங்கள் கேளுங்கள். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள். 81வது அவருடைய அனந்த ஞானம் தூக்கி எறிய வேண்டிய எண்ணங்கள். மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப் போகிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி கொள்ளுவதும் சின்ன பின்னமாக்குவதும் நம்முடைய எண்ணங்கள் தான் அடிப்படை. ஏன் ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிறார் பாருங்கள், அங்கே நீதிமொழிகள் 23:7 அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்கள் இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருந்ததோ அப்படித்தான் நீங்கள் இப்பொழுது இருக்கிறீர்கள். ரைட்? எனவே தேவனுக்கு பிரியமில்லாத சில நினைவுகளை, சிந்தைகளை, எண்ணங்களை நாம் இன்றைக்கு தூக்கி எறிய போகிறோம். தேவன் உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், நல்ல போராட்டத்தை போராடு என்று. அது என்ன போராட்டம் தெரியுமா? உங்களுடைய ஆவி மனிதன் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்களுடைய எண்ண மனிதன் அல்லது உங்களுடைய சிந்தையில அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆவி மனிதன் நினைப்பதையே சிந்தை எண்ணங்கள், அந்த சிந்தையிலே நாம் எண்ண வைப்பதுதான் ஒரு மனம். 2 பேர் ஒருமனப்பட்டால் போதும், அது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் ஆகும். ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு சொந்தமாகிறது. அதே போல உங்களுடைய ஆவி மனிதனிலே தேவன் எழுதி தந்திருக்கிற வார்த்தைகளை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் சிந்தை மனிதனால அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அல்லது எண்ணத்தினால அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு நம்ம களையை எடுக்க போறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவியின் சிந்தையும் மனதின் சிந்தையும் ஒன்றாக வேண்டும். மனிதன் 3 பகுதிகளாக இருக்கிறான். ஆவி மனிதன், ஆத்துமா மனிதன், சரீர மனிதன். ஆவி மனிதன் தேவனோடு ஒத்து போகிறான். யார் யாரெல்லாம் மறுபடி பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் ஆவியிலே தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆவி மனிதன் தேவன் எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் மனதின் சிந்தை ஏற்றுக்கொள்ள தடுமாறுகிறது. இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? 2ஐயும் ஒன்றாக கலக்க போகிறோம். உலகத்தை நீங்கள் உலுக்க போகிறீர்கள். பரிபூரணமாக்கப்பட்டுள்ள உங்கள் ஆவி மனிதன்
தேவ வார்த்தைகளை விசுவாசிக்கிறார். ஆனால் உங்களுடைய ஆத்துமா மனிதன் அல்லது உங்களுடைய சிந்தை மனிதன் அதை ஏற்றுக்கொள்ள தடுமாறுகிறார். ஏனென்றால் அதிகமாக இந்த பகுதியிலே நீங்கள் தோல்வி அடைவதற்கு பிரதான காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் மனித நீதியை போதிக்கிற பிரசங்கத்தை நிறைய கேட்டுட்டோம். நான் ரட்சிக்கப்பட்டு அருமையான தேவர்களை சுமார் 26-27 ஆண்டுகள் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. ஏன்? என்னுடைய ஆவியின் சிந்தையோடு மனதின் சிந்தை ஒத்து போகவில்லை. கர்த்தர் நல்லவர்னு ருசி பார்க்கல. எப்படிலாம் ருசி பார்க்கல? வியாதியோடு வாழ்கிற வாழ்க்கை, குடும்ப குழப்பம், கடன் தொல்லைகள், நிம்மதி இல்லாத வாழ்க்கை. கிருப 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 பாருங்க. Thank God for the first century Paul. Thank God for the 21st century Paul. He is no one other than Andrew Wommack. என்னுடைய கையிலே அநேக புஸ்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர் நடத்துகிற அந்த காரிஸ் பைபிள் காலேஜில் போய் சேர்ந்தாங்க. வாழ்க்கையில எல்லாமே தலை நேராயிடுச்சு. ஹல்லேலூயா. அது என்ன செஞ்சிட்டு தெரியுமா? என்னுடைய ஆவி மனிதரை குறித்து தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ள என்னை சென்று அடைய வைத்து விட்டது. ஆகையினால்தான் ஆவி ஆத்துமா மனிதன் என்கிற புஸ்தகத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொல்லுகிறேன். இந்த ஆவி மனிதன் தேவனுடைய வாக்கு தத்தங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் இந்த ஆத்துமா மனிதன், அதாவது சிந்தை மனிதன், அதை ஏற்றுக்கொள்ள தடுமாறுகிறான். சில உதாரணங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். ஒரு உதாரணத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் இதை எளிதாக புரிந்து கொள்ளுவீர்கள். 1 பேதுரு 2:24 என்ன சொல்லுகிறது? நான் அதை வாசிக்கட்டுமா? 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ரைட்? நாம் என்றைக்கு மறுபடி பிறந்தோமோ அன்றைக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய தழும்புகளால் இந்த சரீரம் சுகமாக்கப்பட்டு இருக்கிறது. இதை, இந்த தேவனுடைய வார்த்தையை நம்முடைய ஆவி மனிதன் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் சிந்தை மனிதன் ஏற்றுக்கொள்ள தடுமாறுகிறார். அதைத்தான் 12:2 என்ன சொல்லுகிறாரு? ரோமர் 12:2 உங்கள் மனதை புதிதாக்குங்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? உங்கள் மனதை வசனத்துக்கு நேராக திருப்புங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இதை உங்கள் சிந்தை மனதை ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த வியாதி தொடராது. அதைத்தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களுடைய ஆவி மனிதன் எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அத்தனையையும் உங்களுடைய மனதின் மனிதன் ஏற்றுக்கொள்ள செய்வதுதான் பிரசங்கங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ரோமர் 12:2 என்ன சொல்றாரு? மனதை புதிதாக்குங்கள், அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாகும். மனதை புதிதாக்குங்கள் என்றால் உங்களுடைய ஆவி மனிதன் சொல்லுகிறதை உங்களுடைய ஆத்துமா மனிதன் சரி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த எண்ணத்தை, எந்த எண்ணத்தை? இன்னும் ஏன் எனக்கு வியாதி தொடருகிறது? இன்னும் ஏன் எனக்கு தரித்திரம் தொடருகிறது? ஏன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே குழப்பங்கள் தொடர்கின்றன? இந்த எண்ணங்களை நீங்கள் இன்றைக்கு தூக்கி எறிய போகிறீங்க. இன்னைக்கு தலைப்பு என்ன? தூக்கி எறிய வேண்டிய எண்ணங்கள். இதைத்தான் 8:32 இயேசு சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ எப்படி விடுதலையாக்கும் என்றால், இந்த எதிர்மறையான சிந்தையிலிருந்து முதலாவது வெளியே வருவீர்கள். அப்பொழுது அது உங்களுடைய சரீரத்திலே வெளிப்படும். எனக்கு பிரியமான தேவர்களே, ஹல்லேலூயா. ஏனென்றால் சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிற தேவனுடைய ஆவியானவர். அவர் யாரு? நம்முடைய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிறவர். அதை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அங்கே 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே, the book of 1 Corinthians chapter 2 verse 12 I shall read. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். ஐயா, நீங்கள் பெற்றிருக்கிற ஆவி தேவனுடைய ஆவியானவர். ஆகையினால்தான் உங்களுடைய ஆவி மனிதனிலே you are perfectly perfected, you are sanctified, you are made God's righteousness in your spirit man. இவைகளை உங்களுடைய
மனது ஏற்றுக்கொள்ள வைக்கணுங்க. அதாங்க பிரசங்கம். பிரசங்கம்னா என்ன? எழுதி தந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நம்முடைய ஆவி மனிதனிலே பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை குறித்த ஒரு எண்ணத்திலே ஒரு என்ன உண்டாகணும்? வெளிச்சம் உண்டாகணும். ஒரு புரட்சிகரமான எண்ணம் உண்டாகணும். எங்க? உங்களுடைய ஆத்துமாவிலே. கர்த்தர் நல்லவர். இன்னும் தொடர்ந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க போறேன் பாருங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தவிக்கிறீர்கள் என்றால் அவர்களுக்கு பவுல் ஒரு பேர் கொடுக்கிறான். ஜென்ம சிந்தை உள்ளவர்கள். 2 சிந்தை உள்ளவர்கள். ஒன்று ஆவியின் சிந்தை, அதாவது வசன சிந்தை. வசனம் எப்படி இருக்கிறது? ஆவியாயும் அந்த ஆவிக்குள்ளே ஜீவனை உடையதாகவும் இருக்கிறது பாருங்க. அப்போ வசனம் என்றாலே ஆவிதான், ஆவி என்றாலே வசனம். இந்த வசனம், அந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்கவில்லை என்றால் நீங்கள் யார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். அப்படி என்றால் என்ன பொருள்? வியாதி தேவன் உங்களுக்கு அனுமதித்தது. அவர்கள் ஜென்ம சுபாவம் உள்ளவர். சில ஊழியர்கள் தைரியமாக போதிக்கிறாங்க. 1 பேதுரு 2:24 விரோதமாக தைரியமாக போதிக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? தேவன் வியாதியை கொடுத்து திருத்துகிறார். இதை போல நாம் சிலுவைக்கு செய்கிற துரோகம் ஒன்றுமே இல்லைங்க. ஏனையா அவர் தழும்புகள் பெற்றார்? 2 காரணங்களுக்காக அல்ல, ஒரே ஒரு காரணத்திற்காக. அது என்ன காரணம்? நீ எந்த வியாதியோடு வாழக்கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் தழும்புகள் பெற்றார். இதை நீங்க ஏற்றுக்கொள்ள தடுமாறுகிறீர்கள். காரணம், ஜென்ம சுபாவம் உள்ள ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்டு நீங்களும் ஜென்ம சுபாவம் உள்ளவர்களாக மாறிவிட்டீர்கள். இன்றைக்கு மனம் திரும்புகிற நாள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்க, இன்னும் இதை போல பல காரியங்களிலே ஜென்ம சுபாவத்தை எதிர்த்து நிற்கிறான். ஆவியின் சுபாவத்துக்கு வந்துடுறான், ஆவியின் சிந்தைக்கு வந்துடுறான். யாரு? பவுல் அப்போஸ்தலன். அவன் என்ன சொல்றான் பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எந்த வார்த்தையை பிடிக்கிறான் தெரியுமா? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை இவனுக்கு மாம்சமாயிற்று. பவுல் அப்போஸ்தலனுக்கு அதுக்கு ஒத்ததாக பேசுறான் பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னார். இதற்கு ஒத்ததாக பவுல் என்ன சொல்லுகிறார்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அவனுடைய ஆத்துமா சிந்தையும் ஆவியின் சிந்தையும் ஒன்றாகி விட்டதுங்க. இட்ஸ் சோ சிம்பிள். ரொம்ப எளிமையானது. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுவதும் எளிமையானது. கேன்சர் வியாதியிலிருந்து வெளியே வருவதும் எளிமையானது. ரைட்? உங்க கணவருங்க பேரலைட்டிக்கலா இருக்கார் இல்லையா, முடக்குவாதத்தில் இருக்கிறாரா? இந்த சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்க. நீ அறிஞ்சா போதும் மகளே, உன் கணவர் ரட்சிக்கப்பட்டுருவா, உன் கணவர் சுகமாயிருவா. ஹல்லேலூயா. ஓ, எப்படி இயேசு ஒரு வார்த்தை பவுல் சொல்றாரு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வசனத்தின்படி அதற்கு ஏற்றாற் போலவே அதன்படியே நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளும் பொழுது உங்கள் வீட்டார் அனைவரும் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவார்கள். அதுதான் எங்களுடைய அனுபவம். இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்த பாருங்க. என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கிராண்ட் சில்ட்ரன், என்னுடைய மனைவி, என்னுடைய மருமக்கள் எல்லாரும் இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்து விட்டார்கள். Hallelujah. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy. Oh, thank you master. பாருங்க, நான் திரும்ப அதை சொல்றேன். பவுல் எந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டதுனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லுகிறான் என்றால், இயேசு சொன்ன வார்த்தை உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. அந்த வார்த்தை இவனுடைய அந்த சிந்தை மனது ஏற்றுக்கொண்டு விட்டது. எனவேதான் அப்படி முழங்குகிறான் பாருங்கள். ஹல்லேலூயா. அதைத்தான் பவுல் என்ன சொல்லுகிறார் என்று அங்கே 1 கொரிந்தியர் 2:16 வசனத்திலே நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 Corinthians chapter 2 verse 16.
கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தையில நான் உங்களுக்கு இன்னொரு சத்தியத்தை நான் சொல்லித்தரேன் பாருங்க. கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்கள் கிறிஸ்துவை போல எண்ணுவார்கள், நினைப்பாங்க. ஒரு காரியத்தை நான் நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மனிதனுடைய அறிவின்படி சூப்பர் நேச்சுரலா தான் தீர்த்து வைத்தாரே தவிர மனுஷ அறிவின்படி தீர்த்து வைக்கவில்லை. ஜென்ம சுபாவத்தின்படி தீர்த்து வைக்கவில்லை. ஜென்ம சுபாவத்திற்கு அல்லது மனுஷ சிந்தனைக்கு எதிர்மறையானது என்ன தெரியுமா? தேவ சிந்தை. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அந்த சிந்தை என்ன செய்யும்? எல்லாவற்றிற்கும் என்னிடத்துல தீர்வு இருக்கிறது என்கிற சத்தியத்தை, அந்த நிஜத்தை ஏற்றுக்கொள்ளும். அந்த சிந்தை என்ன செய்யும் தெரியுமா? நான் பிராக்டிக்கலா திங்க் பண்ணவே மாட்டேன்ப்பா. ஏனென்றால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் அட்டை டு அட்டை எல்லா பிரச்சனைகளையும் தேவனுடைய பிள்ளைகளும் அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல மாத்திரம்தான் தீர்த்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு விரோதமாக நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் அந்த எண்ணத்தை நீங்கள் இன்றே தூக்கி எறியுங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேங்க, எந்த பிரச்சனைக்கு நேச்சுரல் தீர்வு கொடுத்தார்? எந்த சிறையிருப்பிலிருந்து தம்முடைய ஜனங்களை இயற்கையான வழியிலே விடுவித்தார்? ஒன்றுமே இல்லையே. His ways are always supernatural. அதனாலதான் அவருடைய நாமம் என்னது? His name is wonder. அவருடைய நாமமே அதிசயமானவர் தாங்க. அப்போ நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால அவரை போல இன்றைக்கு உங்களுடைய சிந்தையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் உங்களோடு பட்சமாக பேசுகிறார். It is possible. It is the only way of Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே சூப்பர் நேச்சுரல் லைஃப் தாங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமத்திலிருந்து நீங்க தியானிங்க. எந்த பிரச்சனையையும் எனக்கு தெரிந்திருக்கிறபடி தேவன் மனுஷனுடைய அறிவுக்கு எட்டுகிறபடி தீர்த்து வைக்கவே இல்லை. எல்லாவற்றையும் மனித அறிவுக்கு எட்டாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியில் மாத்திரம்தான் தீர்த்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தீர்வை கொடுக்கும்படியாகவே தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய செய்தியை கேட்கும்படியான வாய்ப்பையும் வாஞ்சையை உனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆவி மனுஷன்ல நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. மனிதர்களாகிய நம்முடைய மகிமைக்காக, தேவனுடைய மகிமைக்காக அல்ல. அந்த வசனம் வாசிக்கிறேன். அங்கே 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். 1 Corinthians chapter 2 verse 7. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய for us நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறேன். 2 காரியத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, உங்களுடைய நாம மகிமைக்காக, உங்களுடைய புகழ்ச்சிக்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எஸ்தர், ராஜன், சுப்பிரமணியன், எசக்கியா, ஐயா, உன்னுடைய நாம மகிமைக்காக தேவ ஞானம் என்ன செய்கிறது என்றால் நம்ப முடியாததை நம்புகிறது. ஆவியிலே தேவன் வைத்திருக்கிற வார்த்தைகளை நம்புகிறது. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது, நீங்கள் என்னை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள வைப்பது தேவனுடைய ஞானம். அது எதற்காக வந்தால் உன்னுடைய மகிமைக்காக, ஃபார் யுவர் க்ளோரி. ஹல்லேலூயா. ஆதியாகமத்திலே சொல்றாரு, எப்பா, ஐ வில் glorify your name, I shall make you great. யார? முற்பிதாவாகிய ஆபிரகாமிடத்தில் அக்ரிமெண்ட் போட்டார். எப்பா, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இன்னைக்கு என்ன வசனம் வருகிறது? கொரிந்தியர்ல பவுலுக்கு வெளிப்பாடு, தேவ ஞானத்தையே நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள், அது உங்களுக்கு மகிமையான வாழ்க்கையை கொண்டு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரே ஒரு வசனம் இருக்குங்க பழைய ஏற்பாட்டுல. அந்த வசனம் என்ன சொல்லுது? என்னுடைய மகிமையை ஒருவருக்கும் கொடேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். ஒரு 10 வசனத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, என்னுடைய மகிமையை உனக்கு தந்துடுறேங்கிறாரு, தந்து விட்டேன் என்கிறாரு. 8:30 வாசிங்க. ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார். அவருடைய ஆவி மனுஷன் இல்லை. எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? He is our daddy.
இஸ் அவர் லவ்விங் டாடி. அன்பான தகப்பன் அவருடைய மகிமை எனக்கு தரமாட்டாரா? ரைட்? அம்பானி, முகேஷ் அம்பானிக்கு தன்னுடைய மகிமையை எல்லாம் கொடுத்துட்டாரு. எனக்கு பிறகு இவன் தான் என்னுடைய வாரிசு, கிரவுனை தூக்கி வச்சதை போல சர்வ லோகாதிபதி உன்னை ரட்சித்து உன்னை தன்னுடைய குடும்பத்திலே தன்னுடைய மகனாக தெரிந்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் உன்னுடைய மகிமைக்காக, ஹல்லேலூயா, உன்னுடைய புகழ்ச்சிக்காக, உன்னுடைய கீர்த்திக்காக. நீ நல்லா இருந்து நீ புகழ்ச்சியா இருந்தாதான் அவருக்கு மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி என்று எரேமியா 33:9 படியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு உதாரணம் ஒன்று நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னதுங்க. இயேசு கிறிஸ்து சொன்னது ஏற்றுக்கொள்ளுவீர்களா? நீங்கள் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள், மாமிச சிந்தை உடையவர்கள், ஆவியின் சிந்தை உடையவர்கள் அல்ல. அந்த வசனம் என்ன சொல்லுது? அங்கே யோவான் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனங்கள் மனப்பாட வசனங்க. நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதுனால நீங்கள் தேவர்களாக இருங்கள் அல்ல, இருக்கிறீர்கள். இந்த வார்த்தையும் தவறாது. யாரெல்லாம் இதை ஏற்றுக்கொள்ளுகிறார்? நாட் ஈவன் 1% பிலீவர்ஸ். வையகத்தில் உள்ள 1% விசுவாசிகள் கூட இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல. பரலோகம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பெயர் விஷ ஊசிகள். நான் திரும்ப சொல்றேங்க, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து தங்களை பற்றி சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள தடுமாறுகிறார்களோ அத்தனை பேரும் ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள், ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள் அல்ல. எஸ், ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இதை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்களா? எதை ஏற்றுக்கொண்டவர்கள்? தாங்கள் தேவர்களாக இருக்கிறார்கள் என்று தேவ வசனம் சொல்லுகிறதை ஏற்றுக்கொண்டவர்கள். தூள் கலப்புனாங்க. யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டா? எலியா ஏற்றுக்கொள்ளவில்லையா? எலிசா ஏற்றுக்கொள்ளவில்லையா? தாவீது ஏற்றுக்கொள்ளவில்லையா? யோனத்தான் ஏற்றுக்கொள்ளவில்லையா? டெபோரா ஏற்றுக்கொள்ளவில்லையா? ராகாப் ஏற்றுக்கொள்ளவில்லையா? பேதுரு ஏற்றுக்கொள்ளவில்லையா? பவுல் ஏற்றுக்கொள்ளவில்லையா? நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்க. எதை ஏற்றுக்கொள்ளணும்? அங்கே இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, பிலாத்தோனுடைய அரண்மனையில, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களாக இருக்கிறார்கள். 1 யோவான் 4:17 பாருங்க. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்துல இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தேவனாக இருந்தது போல நாமும் தேவர்களாக இந்த பூமியிலே இப்பொழுதே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஐயா, இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி என்னென்னலாம் சொல்லி இருக்கிறாரோ அதற்கு விரோதமாக வருகிற எண்ணங்களை நீங்கள் தூக்கி எறியுங்க. இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் தேவர்களா இருக்கிறதுனால நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இதற்கு விரோதமான எண்ணங்களை தூக்கி எறிய நீங்க ஆயத்தமாகுங்க. எனக்கு பிரியமானவர்களே, உலகத்திற்கு உப்பு, உலகத்திற்கு ஒளி, இதற்கு எதிராக வருகிற எண்ணங்களை தூக்கி எறிகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் பரலோகம் உன்னை அல்லவா நம்பி இருக்கிறது. எப்பா, உலகத்திற்கு வெளிச்சோன்னு சொல்லிட்டாரு. நீ இல்லைன்னா இருள், நீ வெளிச்சமாக இருக்கிறா. வெளிச்சமாகிய நீ வெளிச்சம் இல்லாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம் பாருங்க. இந்த நாள்ல மனம் திரும்புகிற நாள். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து உங்களோடு இடைப்படுவாராக. தூக்கி எறியப்பட வேண்டிய அவிசுவாசம் நிறைந்த எண்ணங்களை தூக்கி எறியத்தக்கதாக தேவன் உங்களுக்கு தைரியத்தையும் விசுவாசத்தையும் ஞானத்தையும் தந்தருளுவாராக. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள்.
சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.